என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தீமையை யோசிக்கிறவங்களே என்ன பண்ணுகிறார்கள்? தவறி விடுவார்கள், தவறி போவார்கள் என்று சொன்னால் கெட்டு போய் விடுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தீமையை யோசிக்கிறவனுக்கே அந்த நிலைன்னு சொன்னால் தீமையை செய்கிறவனுக்கு எப்படிப்பட்ட பரிதாபமான ஒரு நிலை ஏற்படும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். தீமையை யோசிக்கிறவங்க இப்படி உங்களுக்கு விரோதமாக நான் செஞ்சு இப்படி காரியங்களை செய்து சாதிப்பேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவங்க தான் தவறி போவாங்களாம். அவங்க கால்குலேஷன்ஸ் எல்லாம் மிஸ்கால்குலேஷனாக மாறி போயிடும், தவறி போயிடுவாங்க. அப்போ தீமையை செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட கேடு ஏற்படும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு விரோதமாய் பல பேர் தீமையான காரியங்களை யோசித்து கொண்டிருப்பாங்க. உன்னை எப்படி விலத்தள்ளலாம், எப்படி உன்னை அவமானப்படுத்தலாம், எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் சிக்க வைக்கலாம், இப்படியே சில பேர் யோசித்து கொண்டிருப்பாங்க. அன்றைக்கு தானியேலுக்கு விரோதம் அப்படித்தானே ஒரு கூட்டம் காணப்பட்டு கொண்டிருந்தது. எப்படியாவது இந்த தானியேலை ஒரு காரியத்தில் குற்றப்படுத்தி அந்த மனுஷனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தானே நினச்சாங்க. ஆனால் அப்படி தீமையை யோசித்து செய்தவர்களுடைய நிலைமை என்னவாய் மாறினது என்பதை நீங்கள் வேதத்தில் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறவர்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், இதையெல்லாம் குறித்து கவலைப்பட்டு கலங்காதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டே இருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவித தீமையிலிருந்து நம்மை தப்புவித்து பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.